இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் புறா வந்து இந்த வாஷிங் மிஷின் பின்னாடி வந்து 2 முட்டை போட்டிருக்கு. வெளியில் போட்டிருந்துச்சு. அது வந்து இந்த வாஷிங் மிஷினோட அவுட்லெட் வந்து ஈவன் அது உள்ளே இன்செர்ட் ஆகியிருந்தாலுமே வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்து அதை உடச்சிருது, வேஸ்ட்டாக போயிடுதுன்ட்டு அப்புறம் ஒரு டப்பா கல் மேலே ஒரு டப்பா வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் அரிசியை போட்டோம்னா புறா வந்து உட்காந்துக்குது. ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் முதல்ல வரல, அதுக்கப்புறமா வந்து உட்காந்துக்குது. இங்கே பாருங்கள், எல்லாரோட வீட்லேயுமே நெட்டு போட்டிருக்காங்க, இந்த புறா வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னு. பெங்களூரில் நிறைய ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நெட்டு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த வீட்டு ஓனர் வந்து போடலை. ஸோ புறாக்களுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை போடுறதுக்கு வந்து போகிறதுக்கான இடங்கள் வந்து பால்கனி தான். அந்த பால்கனி ஃபுல்லாக அப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க மக்கள். எனக்கு இதெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு தெரியல. சும்மா ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், அரிசி போடுவேன். வேறு ஏதாவது பண்ணலான்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.